பெற்றே உலகு. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி திங்கட்கிழமை ஆகஸ்ட் 22ஆம் தேதி. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் இந்த வாரம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு அஜெண்டாவை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். இதில் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப மும்மரமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஹெல்த் கேரோட டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் இதை பற்றியான என்ன மாதிரி இதை வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட ப்ரீமியர்கள் கூடி பேசப்பட்ட ஒரு விஷயந்தான். அதை தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் விலாவரியாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அடுத்ததாக கெனேடிய வளம் அண்ட் இதுலேயுமே கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றியுமே நீங்கள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஜெர்மனியோட சான்சலர் வந்து இங்கே கனடாவிலேருந்து சில கம்பெனிஸ்கிட்டேருந்து ஹோப்ஃபுல்லி பவர் சப்ளைஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றியான நியூஸ் கான்ஃபரன்ஸ் நம்மளோட பிஎம் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களோட நடந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி தான் கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் இன்றைக்குமே கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன் பாடல் அண்ட் இன்றைக்கி எப்படியெல்லாம் நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது மற்ற எல்லா கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்றத இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் வெதர் ரிப்போர்ட். டொராண்டோவில் இருக்கிறவங்க இன்றைக்கி பயங்கரமான மழையில் நனைஞ்சிருப்பீங்க. இது டொராண்டோ. மற்ற சிட்டிஸ்லேயுமே என்ன மாதிரியான வெதர் இருக்குது அப்படின்றத வெதர் ரிப்போர்ட்லேயும் அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய செய்திகள் நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த் கேர் வந்து ஃபார் த பாஸ்ட் 2 years அண்ட் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கும் முன்னாடியே பேண்டமிக்கு முன்னாடியே ஹெல்த் கேரில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. பில் 126 பாஸ் பண்ணி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 1% இன்க்ரீஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பில் பாஸ் பண்ணாங்க ஜஸ்ட் பிஃபோர் கோவிட் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும். அண்ட் மற்றபடி பார்க்க போனீங்கன்னா நிறைய இடங்கள்லையுமே வந்து பட்ஜெட் கட்ஸ் அண்ட் ஃபண்டிங் பத்தலை அப்படின்ற ஒரு பேச்சு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் கோவிட் வந்து இதை பல மடங்காக பெருசாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் அதுதான் இந்த கான்ஃபரன்ஸில் மெயினாக பேசப்பட்டதாக இருந்திருக்கு. அதாவது டு பிகின் வித் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டே பிகினிங்லேயே ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை. அண்ட் கோவிட் வந்து இதை பல ஃபோல்ட் இன்னும் வேர்ஸ்ட் ஆக்கியிருக்கு அப்படின்றது தான் மெயின் டாப்பிக்காக இருந்துச்சு. அண்ட் இதை வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற கேள்வி தான் எல்லா ப்ரீமியர்ஸோடுமே எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எல்லா ப்ரீமியரும் நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்டாரியோ மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ப்ராவின்சஸோட ப்ரீமியர்ஸும் இதே கேள்வியை தான் முன் வச்சுருக்காங்க. அண்ட் நோவாஸ்கோஷியா, கியூபெக் போன்ற ப்ராவின்சஸில் வந்து இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து எப்படி இந்த ஹெல்த் கேரை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறது, சில ரொம்ப ரிமோட்டான கம்யூனிட்டிஸ்க்கு வந்து இன்னும் ரொம்ப ஸ்கேசிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் முன்க்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதில் என்னெல்லாம் பேசப்பட்டுச்சு அண்ட் இதை வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி இயரில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம்.
I want to thank the premiers from the Atlantic provinces for hosting us today. I want to also thank the federal minister, Dominic LeBlanc, for sitting down today and having a great conversation. And as Premier Higgs was saying, we've had a real productive meeting talking about multiple areas that we share in common. Healthcare is the number one priority, along with ourselves and all premiers across the province and along with the federal government. We look forward to having a collaborative relationship with the federal government. This is a Team Canada approach that we need to take, as all the premiers here have discussed. You know, when someone walks into an emergency room, be it in Halifax or Moncton, anywhere across this country, all the way up to Victoria and Vancouver and everything in between, they don't want to be sitting there for 10 to 12 hours. The backlog surgeries, they don't want to be waiting forever for a backlog surgery. We're working collaboratively together. We're going to come up with a strong solution that works for everyone in Canada. But again, we can't do it alone. We need the support of the federal government. Had a phenomenal conversation with the Minister LeBlanc today, and he wants to work with us. We all know Minister LeBlanc. He's done a great job in working with all the premiers. But I did mention to him, you know, I can't have a conversation alone. This needs to be with all premiers from all provinces and territories to sit around the table and come up with a solution. Because doing the same over and over again, throwing billions and billions of dollars at a solution and keeping the status quo is just not working. We also need the partners from the healthcare sector. Every single CEO I've talked to from the largest hospitals in this country, talking to doctors, talking to nurses, the status quo is not working, folks. We need to be creative. We need to come up with ideas from the sector, not just us sitting around the table having a conversation, but it's a sector that matters. And we're going to work hand in hand with our CEOs of the hospitals and the docs and nurses, anyone who's involved in the sector, to come up with real solutions that we can deliver great healthcare in a rapid fashion. And again, not sitting in an emergency room for 12 hours to be seen. I'm very confident working with the federal government. We're going to come up with a great solution to make healthcare better and the best in the world, right here in Canada, across the entire country, from coast to coast to coast. Well, you know, it's not about just ourselves. We need to sit at the table with the federal government, with all the premiers, and it's the same common issues that we see across the country. Again, no matter the conversation with Premier Houston or Premier King or Premier Higgs or myself, we're seeing the same issues. Backlogged emergency departments when you're pulling in and you're going to be sitting there for 10 to 12 hours, that's unacceptable. Backlog surgeries is unacceptable. How do we come up with a root cause of the problem? But do you know who can give us these answers and help us? Are the people in the sector, the healthcare sector. They're the experts. And I really rely on them in Ontario, and I know my colleagues rely on them as well. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்,
416-970-5050 www.shayalpc.com. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. கெனடிய வளத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற இந்த விஷயம் வந்து யூரோப்புக்கும் நமக்கும் கனடாவுக்கும் உள்ள ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் பிஸ்னஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அந்த வகையில் ஜெர்மனி வந்து அவங்களோட மெயின் கேஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ரஷ்யா அண்ட் யுக்ரைன் அந்த ஏரியாவிலேருந்து தான். பட் இப்போ அந்த வார்னால் அவங்களுக்குள்ள டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் இப்போ வந்து அவங்க வேறு சோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. அந்த வகையில் கனடாவில் ஹோப்ஃபுல்லி க்ரீனர் கேஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஹோப்பில் தான் இப்போது அவங்க வந்து இங்கே மீட் பண்ணி நிறையா டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மற்றும் ஜெர்மனியோட சான்சலர் இவங்க 2 பேரும் நடத்தின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இதை பற்றியான நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அஃப்கோர்ஸ் இதில் மெயின் கேள்வி வந்து நேச்சுரல் கேஸை வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்களா, அதாவது கனடாவில் உள்ள நேச்சுரல் கேஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்றது தான் மெயின் கேள்வியாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கான பதில் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து நேச்சுரல் கேஸ் இப்போதைக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா வந்து லிக்விட் கேஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனா அதுக்கான பைப்லைன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். பட் ஜெர்மனி போன்ற மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸுமே வந்து எவ்வளோ சீக்கிரம் க்ரீன் எனர்ஜி நோக்கி போக முடியுமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி பார்த்துட்ருக்கிறதுனால கனடாவும் இந்த க்ரீன் எனர்ஜி இதில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை தான் மெயினாக பார்க்குறோம் அப்படின்றது தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட ஒரு ஓவரால் ரிவ்யூவாக இருந்துச்சு. பட் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸுமே இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்கப்பட்டுச்சு. அதை தான் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். Chancellor Schultz and I share many progressive priorities, and we're here this week to continue the important work we've been doing over the past years on jobs, trade, and growing the middle class, on energy security and fighting climate change, because Canada can and will be a reliable supplier of the clean energy that a net zero world requires. And of course, we have lots to do, and we'll continue to work on protecting peace and democracy in Europe and around the world. And while we continue working with the private sector to develop technologies and create good jobs in both of our countries, we have to make sure that everyone benefits. We must continue to invest in people, because when we invest in people and in progressive policies, we fight inequality and we grow the economy. When moms don't have to choose between their career and their family, we grow the economy. A policy like $10 a day childcare is economic policy. Here in Quebec, studies show that childcare alone has raised Quebec's GDP by 1.7%. For every dollar spent on early childhood education, the broader economy receives between $1.50 and $2.80 in return. That's real results for people and the economy. And progressive leaders like Olaf and I understand that the way to grow the economy is to make sure that we are supporting everyone's ability to participate in it. Of course, this week we'll also continue talking about our support for Ukraine. Tomorrow, we'll both participate in a virtual summit for Crimea, where we'll talk about what we're doing to provide support for Ukraine. Canada and Germany have long been partners on the world stage because of our shared values. In a world where our institutions are being threatened, where we face complex challenges, populism
and other simplistic solutions are simply not the answer. Liberal democratic values, strong institutions, these are the things that guarantee our freedom, individually and collectively. Chancellor Schultz, Olaf, the world needs more progressive leaders and voices like yours. Canada needs a strong Germany, and Germany needs a strong Canada. So I look very much forward to continuing this partnership and this great friendship. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். என்கேஎஸ் drapery and blinds. உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். என்கேஎஸ் drapery and blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். என்கேஎஸ் drapery and blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியால் அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து, கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸ்ல பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். மெதுவாக எல்லாமே ப்ரீ பேண்டமிக் ஸ்டேஜஸ்க்கு நம்ம மூவ் ஆயின் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். பட் அஃப்கோர்ஸ் எல்லார் மனசுலையுமே இருக்கிற பெரிய கேள்வி வந்து இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் இது எப்படி மாறுமா? இந்த போஸ்ட் பேண்டமிக்கு அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. பட் இது திரும்பி பேக் டு நார்மல், இன்ஃப்ளேஷன்ஸ் நார்மலாகி வருமா அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேட்டு தான் இருக்கிறோம். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் பேக் டு ஸ்கூல் அப்படின்ற போது டிராஃபிக்லேருந்து உங்களுக்கான பஸ் சர்வீசஸ் எல்லாமே ப்ரீ பேண்டமிக் ஸ்டேஜஸ்க்கு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் டிடிசி ரொம்ப இனிமேல் ஸ்ட்ரிக்டாக ஃபேர் பே பண்ணாதவங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும் அப்படின்ற ஒரு முன்னோக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபேர் இன்வேடர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ஃபேர் சரியாக பே பண்ணாதவங்க. அண்ட் இவங்களுக்கான ஃபைன் வந்து $425 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கான பேக் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் $70 million வந்து டிடிசி ஒரு வருஷமும் இந்த மாதிரியான ஃபேரை வந்து சரியாக பே பண்ணாததுனால லூஸ் பண்ணுறதாகவும், அண்ட் ஆல்மோஸ்ட் 3% ஆஃப் தி ரைடர்ஸ் வந்து ஃபேர் சரியாக பே பண்ணுறதில்ல. அண்ட் ஸ்ட்ரீட் காஸ்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 5% ரைடர்ஸ் வந்து சரியாக ஃபேர் பே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த அகேன் நான் சொன்ன மாதிரி 70% அப்படி $70 million ரொம்ப பெரிய அமௌண்ட். இது மட்டும் இல்லாமல் இப்போ பேண்டமிக்கு அப்புறம் இன்னுமே ரைடர்ஸ் வந்து 60% ப்ரீ பேண்டமிக் ஸ்டேஜஸோட 60% தான் வந்து இன்னும் ரைடிங்கில் இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேர் பே பண்ணாத போது அவங்களுக்கான லாஸஸ் ரொம்ப ஜாஸ்தி டிடிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி திரும்பி எல்லாருமே ரெவென்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்
அண்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன நுவான்சஸை வந்து செக் பண்ணி எக்கானமியை திரும்பி பேக் டு நார்மல் கொண்டு வரணும் அப்படின்றதுல எல்லா செக்டர்ஸுமே ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லையும் கூட வந்து எப்படியாவது திரும்பி கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப மும்முரமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அகைன் நம்மளோட எக்கானமி வந்து பேக் டு நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும் தான் எதிர்பார்க்குறோம். நான் இப்போ சொல்கிற மாதிரி இதோட இன்னொரு செக்டர் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது குளோபலி நம்மளோட எக்கானமி மற்ற கண்ட்ரீஸோட எக்கானமியை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றது தான். அண்ட் இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் கனடா வந்து ரொம்ப மோசம் இல்லை இன் கம்பேரிசன் டு US அண்ட் UK இந்த மாதிரியான கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் வந்து அவ்வளோ ஹையாக இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆன் தட் நோட் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 290 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.77 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. மெதுவாக கோவிட் வந்து நம்மளை விட்டு போயிட்டுருக்குது. ஹோப்ஃபுல்லி எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டுருக்குறோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது செப்டம்பருக்கு அப்போது திரும்பி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆக போகுது. எல்லாருமே பேக் டு ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், ஆஃபீஸஸ் கூட பேக் டு ஆஃபீஸ், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து திரும்பி ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய சுச்சுவேஷன் செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னும் போது பேரலாக எல்லாருமே பயப்படுறது அஃப்கோர்ஸ் கோவிட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வி தான். அந்த வகையில் இன்றைக்கி மொடர்னா வந்து 12 மில்லியன் டோசஸ் ஆஃப் COVID-19 ஷாட்ஸ் வந்து கனடாவுக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒமிக்ரான் வேரியண்ட்டை வந்து டார்கெட் பண்ணும் இந்த டோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக இதனால் நம்மளோட கோவிட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை குறைக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடியே ஹோப்ஃபுல்லி COVID-19க்கான இந்த வேக்சின்ஸ் வந்து 22 and 23 இந்த 2 வருஷத்துக்குமே வந்து இந்த கம்பெனியோட ஒரு டீல் போட்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அந்த 2 வருஷத்துக்குமே இனஃப் வேக்சின்ஸ் கொண்டு வரப்படும் அப்படின்னுட்டு. ஸோ இந்த மாதிரியான கோவிட் வேக்சின்ஸ் வந்து இந்த வேக்சின் வந்து ஒமிக்ரான் இல்லாமல் ஒமிக்ரானுக்கு முன்னாடி உள்ள வேக்சின். ஸோ இந்த கான்ட்ராக்ட் படியே இந்த ஸ்பெசிஃபிக் ஒமிக்ரானை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணக்கூடிய இந்த வேக்சினுமே வந்து 2023 வரைக்குமே நமக்கு சப்ளை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 12 மில்லியன் டோசஸ்ன்றது ஹோப்ஃபுல்லி இனஃப் டோசஸ். அண்ட் இதை வச்சு ஹோப்ஃபுல்லி நம்பர்ஸ் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகாமல், இந்த வின்டர் மந்த்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இன்னொரு லாக்டவுன் இல்லாமல் சீக்கிரமே மேனேஜ் பண்ணப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அகேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஹோப்ஸ் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அடுத்ததான் நம்மளோட செக்மெண்ட் வந்து கலையரங்கம். ஸோ எப்பயும் போல் இன்றைக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். அண்ட் இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து நிறையா செலிப்ரேஷன்ஸ் நடந்துச்சு, கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரியான. ஸோ இந்த பாடல் வந்து வெரி ரிலேட்டட் டு கிருஷ்ண ஜெயந்தி, பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ணன் பாடல். அண்ட் இதை நமக்காக வழங்குறது வந்து காந்தினி கிஷான். ஸோ அந்த பாடலை இதை உங்களுக்காக. ராம நாமமே துதி மனமே ராம
லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163328500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. இன்றைக்கி தான் சம்மர் தொடங்கின மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பட் இன்னும் 2 வீக்ஸில் ஸ்கூல் பேக் டு ஸ்கூல் டைம் ஆக போகுது. அதாவது we are coming closer to fall season. ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு தாட் ப்ராசஸ். பட் இன்றைக்கி டொரண்டோவில் இருந்திருந்தீங்கனாலே ஃபால் சீசனை நோக்கி வந்துட்டோம் அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஃபாஸ்டராக வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்குது. அண்ட் இது இங்கே மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸ்லையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்தில் பயங்கரமான ஹீட் வேவ் ஃபியூ வீக்ஸ் பேக் யூரோப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கே வந்து இன்றைக்கிலாம் ரொம்ப ஜாஸ்தி மழை அண்ட் ஃப்ளட்டிங் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் டிவிபியில் கூட ரொம்பவே ஃப்ளட்டிங் வந்து நடந்துகிட்ருக்குது. அண்ட் இந்த மாதிரியான ஃப்ளாஷ் ரெயின்ஃபால்ஸ், தண்டர் ஷவர்ஸ் வந்து அகெயின் குளோபல் வார்மிங்னால தான் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி டொரண்டோவில் பயங்கரமான மழைன்னு சொன்னேன். நாளைக்குமே கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அண்ட் மற்ற சிட்டிஸ்லையுமே என்ன மாதிரியான வெதர் கண்டிஷன்ஸ் இருக்க போகுது நாளைக்கு அப்படின்றத நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் இடியோடு கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் இடியோடு கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் இடியோடு கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியல்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து, கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸில் பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்து ரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்து ரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ்,
செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட். கனடா பொறுத்த வரைக்கும் நிறைய செய்திகள், அந்த வகையில் இன்னும் பல செய்திகள் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் திரைராஜா ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தித்தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒமிக்ரோன் மாறுபாட்டை இலக்காக கொண்ட 12 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை மொடர்னா நிறுவனம் கனடாவிற்கு வழங்க உள்ளது. மொடர்னா நிறுவனம் இன்று இதனை அறிவித்துள்ளது. கனேடிய அரசாங்கம் 2022-2023 ஆண்டுக்கான கோவிட் தடுப்பூசியை வழங்குவதற்காக கடந்த ஆண்டு மொடர்னா நிறுவனத்துடன் விநியோக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. மொடர்னா நிறுவனத்தின் 6 மில்லியன் கோவிட் தடுப்பூசியை ஒமிக்ரோன் தடுப்பூசியாக மாற்ற மொடர்னாவும் கனடாவும் ஒப்புக்கொண்டுள்ளன. தவிரவும் ஒமிக்ரோன் மாறுபாட்டை கொண்ட கூடுதலாக 4.5 மில்லியன் தடுப்பூசிகளை கனடா கொள்வனவு செய்ய உள்ளது. அடுத்த ஆண்டு கனடாவை வந்தடைய திட்டமிடப்பட்ட 1.5 மில்லியன் தடுப்பூசிகளை இந்த ஆண்டு கனடாவை வந்தடைய இணக்கம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் சமீபத்திய நிலைமை குறித்து கனேடிய துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் சந்திப்பொன்றை நடாத்தியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஸ்காப்ரோ ரூஷ்பாக் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த் சங்கரி உட்பட தமிழ் கனேடிய சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நல்லாட்சி, சமாதானம், மனித உரிமைகள், நீதி, பொறுப்புக்கூறல் ஆகியவற்றுக்கான நியாயமான தொடர்ச்சியான கோரிக்கைகளை இலங்கையின் சமீபத்திய நிலைமை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என இந்த சந்திப்பு குறித்து ஃப்ரீலாண்ட் கூறினார். இந்த சவாலான நேரத்தில் கனடா எவ்வாறு இலங்கையில் ஆக்கப்பூர்வமான பங்கு வகிக்க முடியும் என்பது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தமிழ் கனேடிய சமூகத்தின் உறுப்பினர்களுக்கு ஃப்ரீலாண்ட் நன்றியும் தெரிவித்தார். இலங்கையின் தற்போதைய நெருக்கடி குறித்து கனடாவின் துணை பிரதமருடனான மிக முக்கியமான உரையாடல் இதுவென நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த் சங்கரி தெரிவித்தார். உலக ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கப் பதக்கத்தை கனேடிய அணி வென்றுள்ளது. எட்மண்டன் நகரில் சனிக்கிழமை நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஃபின்லாந்து அணியை கனேடிய அணி வெற்றி பெற்றது. ஃபின்லாந்துக்கு எதிராக 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதன் மூலம் கனேடிய அணி தங்கம் வென்றது. இந்த தொடரில் ஃபின்லாந்து அணி வெள்ளிப் பதக்கத்தையும் ஸ்வீடன் அணி வெண்கலப் பதக்கத்தையும் வெற்றி கொண்டது. எதிர்வரும் நகரசபை தேர்தலில் டொரண்டோவில் 372 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி வரை பதிவான 372 வேட்பு மனுக்கள் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதில் 31 பேர் நகர முதல்வர் பதவிக்கு போட்டியிடுகின்றனர். நகர முதல்வர் பதவிக்கு 3வது முறையாக ஜான் டோரி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிறார்.
நகரசபை உறுப்பினர் பதவிக்கு 164 பேரும் கல்விச்சபை உறுப்பினர் பதவிக்கு 177 பேரும் போட்டியிடுகின்றனர். இம்முறை 3 கல்விச்சபை உறுப்பினர் பதவிக்கு முறையே ஒரு வேட்பாளர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஸ்காப்ரோவில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் தமிழர் ஒருவர் சந்தக நபராக காவல்துறையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். 38 வயதான ஒருவரின் மரணம் குறித்த குற்றச்சாட்டில் சதீஷ்குமார் ராஜரட்னம் என்ற சந்தேக நபரை டொரண்டோ காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ரயன் என்ற பெயரால் அறியப்படும் சதீஷ்குமார் ராஜரட்னம் இவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. இவரது கைதுக்கு கனடா முழுவதும் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர் ஒரு ஆபத்தானவர் என கூறும் காவல்துறையினர் அவரை காணும் எவரும் அவரை அணுக வேண்டாம் எனவும் அதற்கு பதிலாக 911 என்ற அவசர உதவி எண்ணை அழைக்குமாறும் கோரியுள்ளனர். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இத்துடன் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவில் நிறைய செய்திகள் பார்த்தோம். இத்துடன் இன்னைக்கு இதுக்கான முடிவுக்கு வரும். பட் அகெயின் நாளைக்கும் இதே மாதிரி எங்களோட இணைந்து 9 மணிக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய நிறைய செய்திகளை நீங்கள் டைரெக்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சுவாரஸ்யமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களோட 9 o'clock இணைந்திருங்க. மீண்டும் நாளைக்கு குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.